ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த ஆறுதலும் மாறுதலும் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக, ஆசீர்வாதமாக, பயனுள்ளதாய் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த செய்திகளை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் அவருடைய வார்த்தைக்காக நீங்கள் காத்து கொண்டிருங்க. கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படிக்கு யோசுவாவின் சரித்திர புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர்கள் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் பட்டணத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள, பலனுள்ள, கிருபை நிறைந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவரீர் அனுப்பும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். அடியேனை கிருபையின் கரங்களை தந்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை துணிக்கிற, கேட்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளத்திலும் ஆறுதலும் மாறுதலும் கிருபையும் வல்லமையும் பெருகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. இந்த யோசுவா புஸ்தகம் பொதுவாய் சரித்திர புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படும். ஆதியாகம், யாத்திராகம், லேவியராகம், எண்ணாகம், உபாகமம், அந்த 5 புத்தகமும் called as a Pentateuch, பஞ்சாகமங்கள். ஆகமம், பஞ்சாகமம் மோசே மூலமாக எழுதப்பட்டது சீனாய் வனாந்தரத்தில். இந்த யோசுவா புத்தகம் யோசுவாவுடைய சரித்திரத்தை ஆரம்பிக்கிறது. யோசுவா இது சரித்திர புஸ்தகம் என்று சொல்லி அழைக்கப்படும். புக் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல். யோசுவா அப்படின்னு சொன்னாலே இரட்சகர், யெகோவா தேவன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பொதுவாக இந்த யோசுவா புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, யோசுவா புத்தகம் ஆரம்பிக்கும் போது முதல் அதிகாரத்தில் மோசேயுடைய மரணம். ஆண்டவர் மோசேயுடைய மரணத்துக்கு பின்பதாக யோசுவாவை தைரியப்படுத்துகிறார். He encouraged Joshua and he motivated Joshua to lead the people and to divide the places, அந்த சிட்டி, அந்த தேசத்தை பகிர்ந்து கொடுப்பதற்கு அவரை பலப்படுத்துகிறார் வார்த்தை மூலமாக. மோசேயுடைய மரண செய்தியோடு ஆரம்பிக்கிறது யோசுவா. இந்த புத்தகத்தில் ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வார்த்தையை வச்சு நம்ம கற்றுக்கொள்ளலாம். யோர்தான் சுதந்திரிப்போம், வாக்குத்தத்த தேசத்தை. அந்த யோசுவாவை டிவைடட் as a 3 syllable, 3 syllable பிரித்து அந்த வார்த்தையிலிருந்து இந்த புத்தகத்தில் உள்ள சம்பவத்தை நம்ம சொல்லிடலாம். யோர்தானை கடந்து சுதந்திரிப்போம் வாக்குத்தத்த தேசத்தை. வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் மோசேயை பயன்படுத்தினார். மோசே மூலமாய் கர்த்தர் செய்த 3 காரியம். அதற்காக கர்த்தர் மோசையை அழைத்தார், மோசையை பிறக்க வைத்தார், ஜனத்தை வெளியே கொண்டு வரணும், இதை செய்தார். 2வது, ஜனத்திற்கு கற்பனைகளை கொடுக்கணும். கற்பனை, இந்த 10 கட்டளைகளை மோசே மூலமாக கொடுத்தார். அதுக்கப்புறம் ஜனத்தை வழிநடத்தி கொண்டு வந்தார். இதுக்கப்புறம் கர்த்தர் மோசே மூலமாய் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினார். இந்த மிக முக்கியமான காரியத்தை மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். ஆனால் மோசேயுடைய காலத்துக்கு பின்பதாக கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டு ஜனத்தை தேசத்துக்குள் கொண்டு போய் அந்த தேசத்தின் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பதற்கு கர்த்தர் யோசுவாவை பயன்படுத்தினார். இப்போ யோசுவாவை கொண்டு கர்த்தர் நடத்துகிறார். 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், யோர்தானை கடக்கிறாங்க. இப்போ யோர்தானை கடந்ததுக்கு அப்புறம் 6ஆம் அதிகாரம் வருகிறோம். 6ஆம் அதிகாரத்தில் முதல் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. None came out, none came in because Jericho was set before Israelites. இப்போ யோசுவா மூலமாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். யோர்தானை கடந்தாச்சு. ஒரு சின்ன பட்டணம் எரிகோ. ஜெரிகோ அப்படின்னாலே அது சாபம்னு சொல்றாங்க. சபிக்கப்பட்ட இடம். திரும்ப எழுப்பி கட்டுறவனுடைய வாழ்க்கையில் சாபம் உண்டாகும். விக்கிரகத்தால் நிறைஞ்ச இடம். அந்த எரிகோ இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தனும் வெளியே வரல, ஒருத்தனும் உள்ள வரல, அடைச்சு கிடக்குதுங்க. அடைக்கப்பட்ட வாசல்கள் கர்த்தர் திறப்பாராக. இதோடு முன்பதாக திறந்த வாசல் வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று எழுதியிருக்கிறது. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற கர்த்தர்.
ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. ஒரு சின்ன பட்டணம், அதனால பெரிய மதிலுங்க, ரெட்டை பெரிய கோட்டைகளோடு கூட பெரிய மதில், 6 ரதங்கள் பூட்டப்பட்ட 6 குதிரை பூட்டப்பட்ட ரதங்கள் வந்து அந்த கோட்டை மேலே போகுமா. ராகாபுடைய வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்த்தா கூட ராகாபேசியுடைய வீடு கூட அந்த மதில் மேல் இருக்குது. பெரிய கோட்டை தான். ஒரு சின்ன பட்டணம், ஒரு சின்ன பட்டணம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த பெரிய தேசத்தை அடைத்து வைத்திருக்கிறது. எப்படி நீங்க ஒரு சின்ன காரியம் பார்த்தீங்கன்னா பெரிய வாக்குத்தத்த பூமியை ஒரு சின்ன பட்டணம் கண் முன்பதாக அடைச்சி வச்சிருக்குதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், திட்டங்கள், எதிர்காலத்துக்கான வச்சிருக்கிற பெரிய பிரகாசத்தை சின்ன காரியம் அடைச்சி வச்சிருக்குது, தடைப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் யார் தெரியுமா? தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்குகிற முன்பதாக கடந்து செல்லுகிறார். கோணலானவை செவைப்படுத்துகிறவர், கரடானவை சமமாக்குகிற தேவன். எரிகோவின் தடையை உடைத்த கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக இருக்கிற எரிகோவின் தடையை கர்த்தர் உடைப்பாராக. தேவங்களோடு கூட பேசுவார். ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் பேசுற வார்த்தை தான். கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற தேவன். பல காரியத்தை பிடிக்க முடியாமல் இருக்கலாம், சில காரியத்தை அடைய முடியாமல் இருக்கலாம். அந்த காரியத்தை இன்னைக்கு விசுவாசோடு நீங்க அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு அதை ஒப்பு கொடுக்கிறார். ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுள்ள முன்பதாக தடை இருக்குது, தடையை கர்த்தர் உடைப்பார். பல காரியத்தை வாதாடி கொண்டிருக்கலாம், உங்களுக்குரிய காரியத்தை நியாயம் தீர்க்க சரியான ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக அந்த காரியத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். எரிகோ அப்படின்னு சொல்லி பார்த்தா பாவமாகிய மதில், உலக சிநேகமாகிய மதில், அந்நியாய மார்க்கமான மதில், உண்மையற்ற கிறிஸ்தவ என்ற மதில், பாரம்பரியமான மதில், ஊழியத்தை தடை செய்கிற எதிர்ப்பு என்கிற மதில், குடும்பத்தின் பிரிக்கிற என்கிற மதில், இருமாப்பு என்கிற மதில், எரிகோ உங்களுக்கு முன்பதாக அடைக்கப்பட்டிருக்கிறதா? அதை கர்த்தர் உடைக்கட்டும். இதை யார் உடைப்பா? இதை யார் தகர்ப்பா? சுயமோ, எங்களுடைய பணமோ, எங்க பலனோ, அறிவோ இந்த காரியத்தை முடிக்க முடியாது. ஆனால் ஒன்று சொல்ல முடியும், இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர், மாறாவை மதுரமாய் மாற்றின கர்த்தர், யோர்தானை பிரித்து நடத்தின கர்த்தர், செங்கடலை பிரித்து நடத்தின கர்த்தர், வனாந்தரத்தில் நடத்தின கர்த்தர், ஏன் இந்த சின்ன எரிகோவை உடைக்க மாட்டாரா? உடைப்பார். எரிகோ பட்டணத்தை குறித்து சில காரியம். எரிகோ பட்டணம் அங்கு வாழ்ந்த மக்களால் மிகவும் சீர்கெட்டு போயிட்டுங்க. செழிப்பான தெய்வமாகிய பாகாலை வழிபட்டிருந்தாங்க. புனித விபச்சாரமாகிய தேவதாசி முறையை பின்பற்றி கொண்டிருந்தாங்க. ராகா பேசி குறித்து பார்க்கும்போது கூட ஒருவேளை அதை புனித விபச்சாரமாகிய வேசித்தனம், தேவதாசி முறையை பின்பற்றிருக்கலாம் என்று சொல்றாங்க. பிள்ளைகளை பலி செலுத்துவாங்க, நரபலி, பிள்ளைகளை பலி செலுத்தக்கூடிய அந்த பட்டணம் சபிக்கப்பட்ட ஒரு பட்டணங்க. ஒரு சாபம் தடையா இருக்குது. தலைமுறையின் சாபம் இன்றைக்கு குடும்ப ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. பலர் பேசின சாபத்துக்குரிய வார்த்தைகள் இன்றைக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இந்த தடையை உடைப்பார் என்று இயங்கிக் கொண்டிருக்கலாம். அந்த சிட்டி ஆஃப் மூன் சொல்லுவாங்க. அந்த எரிகோவுடைய பட்டணம் சிட்டி ஆஃப் மூன், நிலாவின் பட்டணம்னு சொல்லுவாங்க. பேரிச்சை மரங்களின் பட்டணம் சொல்லுவாங்க. ஈச்ச மரங்களின் பட்டணமாய அது வந்து சொர்க்க பூஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. 30 அடி உயரத்தில் இரட்டை கோட்டைகளுடன் மண் மேட்டின் மீது நிமிர்ந்திருக்கும் இஸ்ரேல் முன்பதாக அடைக்கப்பட்டிருந்தது. அது 30 அடி உயரத்தில் இரட்டை கோட்டைகளுடன் அது முன்னாடி அடைக்கப்பட்டிருந்துச்சு. இது பல ஹிஸ்டரி இதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிட்டோம். அப்போ இந்த எரிகோ போன்ற தடைகளை உடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? அடைக்கப்பட்டிருக்குதுங்க. ஒரு காரியம் செய்ய முடியல, முன்னேற முடியல. இதுவரைக்கும் வந்தாச்சு, எனக்கு கொஞ்சம் தூரம் தான், எனக்கு கொஞ்சம் தூரம் தாண்டியாச்சுன்னா அந்த தேசத்தை பெற்றுக்கொண்டுடலாம், நான் எதிர்பார்த்த முடிவை பெற்றுடலாம், கர்த்தர் எனக்காக வைத்திருந்த காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சுதந்திரிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதே, எப்படி தகர்க்க முடியும்? எப்படி இவர்கள் தகர்த்தார்கள்? கவனிக்கலாம். முதலாவதாக 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எரிகோ முன்னாடி போய் நிற்கிறாங்க, அடைக்கப்பட்டிருக்குது. ஒருத்தர் வெளியே வரல, ஒருத்தர் உள்ள வரல. எரிகோ ஜனங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்திருக்கிறோம். ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறாங்க கர்த்தர் எப்படி நடத்துறாருன்னு சொல்லி. அதான் ராகாப் கூட சொல்லுவாங்க, 2 ராஜாக்கள் அழிச்சாரு, எங்க ஜனங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்கள் தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இப்போ எகிப்து இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க, அவருடைய தேவன் பெரியவர், பெரிய ராஜாக்களை ஓகே சீகோன் அழிச்சாரு, அவர் பெரிய தேவன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ தேசத்தை அடைத்து வைத்திருக்கிறாங்க. திறந்திருந்தால் தான் அடுத்த பகுதிக்கு போக முடியும்.
கடைசியில் இந்த பெஞ்சமின் கோத்திரத்துக்கு இந்த எரிகோ தேசம் போய் சேர்றது. அப்போ இந்த உடைப்பதற்கு என்ன பண்ணணும்? நாம் சில காரியத்தை செய்து கொடுக்க வேண்டுமுங்க. பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதங்கள் வந்து நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இருக்கிறது. நிபந்தனை இல்லாமல் ஆசீர்வாதங்கள் இல்லை. எவ்ரி பிளெஸிங்ஸ் இன் ஆல் கண்டிஷன்ஸ். If there is no condition, there is no blessings. There is no struggle, there is no progress. There is no crucifixion, there is no resurrection. பிரச்சனை இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. சில உபத்திரத்தின் வழியில் போகணுங்க. சில காரியத்தின் வழியாக போகணும். கண்டிஷன் வழியாக போனால் தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியுங்க. அது ஆசீர்வாதம். இப்போ முதலாவது கர்த்தர் பேசுகிறாரு. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் முதலாவது பேசுகிறார். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. தடையை உடைப்பதற்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உதவும். கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறார். எலியா சொல்றாரு, அங்கே தேசத்துல மழை இல்லை, பயங்கரமான பஞ்சம். கர்மேல் பருவத்துக்கு மேல நின்று கொண்டு தன் முகம் முழங்கால் படும்படிக்கு ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரை நோக்கி தான் வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, போய் பாருப்பா, சமுத்திரம் மட்டுமா நீ போய் பாரு, ஏதாவது வருதா. 7 முறை பார்த்துட்டு வந்துட்டு சொல்றாரு, ஒன்றும் இல்லை. கடைசியில் சொல்றான், கையில மேகம் ஒன்று வருது. ஒன்றுமில்லைன்னு சொல்லும்போது முன்னாடி சொல்றாரு எலியா, பெருமழை இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்கப்படுகிறது. மழையே போயில, கையோர மேகம் தான் வருது. பெருமழை இரைச்சல் சத்தம் கேட்கப்படுகிறதா. அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டவர் செய்ய போகிறதை முன்பதாக தெய்வ மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற சத்தம். தான் யோசுவாவுக்கு கர்த்தர் அதே போல சத்தத்தை கொடுக்கிறார். யுத்த வீரரையும் தேசத்தையும் பட்டணத்தையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன். முதலாவது கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் தியானிக்கும் போது பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? சபையில் கர்த்தர் பேசும்போது பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வார்த்தை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசும்போது பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஜெபிக்க நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். செய்தி நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். யோசுவா முதலாவது கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டார். எரிகை உடைப்பதற்கு, தடைகளை உடைப்பதற்கு நீங்கள் முதலாவது வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவசியம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமில்லை, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில தடைகள் வரும்போது என் மனிதனுடைய ஆலோசனை தேடி ஓடுறாங்க. துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதீங்க. ஏன் சாலமோனுடைய காலத்துக்கு முன்பதாக ராஜ்யபாரம் பிரிந்தது? முதியோர் கொடுத்த ஆலோசனை கேட்கல, தன் நண்பர்களுடைய ஆலோசனை கேட்டு போனா ராஜ்யபாரம் பிரிந்தது. நடக்க வேண்டிய வழி உனக்கு போதித்து உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொன்ன கர்த்தர். அப்படின்னா வார்த்தை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுக்கிற கர்த்தர். உனக்கு என்ன தேவை, என்ன நிலைமை என்று சொல்லி அறிந்து வார்த்தை கொடுப்பார். ஆனால் உலகத்தாண்ட போனீங்கன்னா உலகத்தின் ஆலோசனைகள், தேவையில்லாத காரியத்தை சொல்லி உங்களை குற்றப்படுத்துவான், எதிர்ப்பா எழும்புவான். அவன் கொடுக்கிற ஆலோசனை சரியா இருந்த மாதிரியே இருக்கும். பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலாம், மாலுமே சொன்னதையும் அதிகமா நம்பினாங்க. தாங்கள் கோரினது கைகூடி வந்தது என்று சொல்லி எண்ணினாங்க. அப்படிப்பட்ட நிலைமை கொண்டு போய் விடுங்க. ஆனால் கடுங்காற்று அங்கத்தான் அடித்தது. அதில் வார்த்தை மிக மிக அவசியம். அடையாளத்துக்காக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வசனத்துக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. வார்த்தை, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ட்ரூ வேர்ட் ஆஃப் காட், லிவிங் வேர்ட் ஆஃப் காட், பியூர் வேர்ட் ஆஃப் காட், ஹோலி வேர்ட் ஆஃப் காட், ஹோலி ஸ்கிரிப்சர். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கய்யா. அம்மா, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. காட்டிலும் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்கள் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அடையாளத்துக்கு, அற்புதத்துக்கும். வார்த்தையில் இருக்கிறது ஜீவன். வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். கர்த்தருடைய ஆவியால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள் இந்த வார்த்தைகள். யோசுவா வார்த்தை பெற்றது போல தேவ சமூகத்தில் உட்கார்ந்து எதிர்காலத்திற்காக வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவதாக எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் அருமையாய் போடப்பட்டது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணம் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. அந்த எரிகோ பட்டணம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன பண்ணணும்? 7 நாள் நீங்க சுற்றி வரணும் விசுவாசத்தினாலே. அப்போ சுய காரியத்தினால அவங்க சில சொல்லியிருப்பாங்க, ஏன் இத்தனை தான் தாண்டி வந்தாச்சு, இந்த கோட்டை தானே, சம்மடி வச்சு அடிக்கலாம், ஈட்டி வச்சு குத்தலாம், எல்லாம் பண்ணலாம். நோ, விசுவாசத்தினால சுத்தினாங்க. ஆண்டவர் 7 நாள் 7 தடவை, 7 நாள் 7 முறை சுற்றி வர சொன்னார். விசுவாசத்தினால வந்தாங்க. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியுடன் பதறான், நீ விசுவாசனால் தேவனுடைய மகிமை காண்பாய், விசுவாசியவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் பெரியது.
இந்த விசுவாசம் குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. விசுவாசம் நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கு. 2வது உங்களுக்கு தேவை விசுவாசம். விசுவாச துரோகம் முந்தி ஏற்படுகிற காலம் அமைப்போம். மனுஷகுமார் பூமியில் வரும்போது விசுவாச காண்பாரோ அப்போஸ்தலர்னு சொல்லுவாங்க. விசுவாச துரோகம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தடைகளை உடைப்பதற்கு உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வார், ஆண்டவர் விடுவிப்பார். உறுதியான விசுவாசம் உண்டாகட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும். இவங்க 7 நாள் விசுவாசத்தை சுற்றி வந்தாங்க, உடைந்து விழுந்து. 2வது விசுவாசம் தேவை. எல்லாவற்றுக்கும் மேலாகது விசுவாசம் என்னும் கேடகம் என்று சொல்லப்படுது. எல்லா ஆயுதங்களையும் பாதுகாக்கிற ஒரு ஆயுதம் இருக்குது, பெரிய பேர் ஆயுதம். அதுதான் விசுவாசம், ஃபெய்த். 3வதாக அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7 நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். எக்காலங்களை ஊத வேண்டும் அப்படின்னு போட்டிருக்குது. பொதுவாக எக்காலங்கள் சபையை கூட்டி சேர்க்க பயன்படுத்துவாங்க, யுத்தத்திற்கு பயன்படுத்துவாங்க, யுத்தத்துக்கு முன்பதாக, அதுக்கப்புறம் வெற்றி அடைந்த பின்பதாக பயன்படுத்துவாங்க, ஆராதனைக்கு பயன்படுத்துவாங்க. இந்த எக்காலங்கள் இந்த இடத்துல ஊதப்படுது என்று சொன்னால் வெற்றியை அறிக்கையிடுதல். ஆண்டவர் சொன்னார் எக்காலங்களை ஊதணும். 7 எக்காலங்கள். எக்காலங்களை ஊதுவது உன் வெற்றியை வாயினால் அறிக்கையிட்டு சொல்வது அர்த்தம். வாயினால் அறிக்கையிட்டு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரை வாழ வைத்தபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடினால் அவருக்கு ஸ்தோத்திரம். வெற்றி அறிக்கையிடுங்க. கர்த்தர் எரிகோ உடைச்சிய பட்டணத்தை தந்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளையை வாழ வைக்கிறபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு இதை தருகிறபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் குடும்பத்தை ரட்சிக்கிறபடினால அவருக்கு ஸ்தோத்திரம். வெற்றியெல்லாம் அறிக்கையிடுங்க. யெகோவா நிசி நம்முடைய ஆண்டவர், கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் ஏற்கனவே வார்த்தை கொடுத்திருக்கிறாருல்ல, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதுல்ல, அப்போ ஏன் அறிக்கை பண்ணுங்க. பொதுவா இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். விசுவாசம் எவ்வளவு இருதயத்தில் நிறைஞ்சிருக்குதோ அதான் வாயில் அறிக்கையிடுவோம். இப்ப எக்காலம் ஊதுவது என்று சொன்னால் அறிக்கையிடுதல். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது அறிக்கை பண்ணார். கோலியாத் ஏற்கனவே அறிக்கை பண்றான், உன் மாம்சத்தை, உன்னை கொன்று மாம்சத்தை ஆகாயத்து பட்சிகளுக்கும் பறவைக்கும் போடுவேன்னு சொன்னான். ஆனா தாவீது உடைய அறிக்கை பாருங்க, என்ன சொல்றான்னா, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் போடுவேன். என்டையர் பாளையத்தையும். அவர் என்ன கோலியாத் சொல்றான், உன்னை மட்டும் கொல்லுவேன்னு சொல்றான். ஆனா தாவீதுடைய அறிக்கை, முழு பாளையத்தையும், பெலிஸ்தர் பாளையத்தை முழுவதும் அழிப்பேன், கொண்டு போடுவேன். நம்முடைய விசுவாச அறிக்கை எப்போ இருக்கிறது? ஆண்டவர் கண்மலை முன்னாடி போய் நிறுத்துறாருன்னா கண்மலையை பார்த்து பேச நிறுத்துறார். உலர்ந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு நடுவு நிறுத்துறாருன்னா உலர்ந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அநேக வாய்ப்புகளை பெற்றுக்கொண்டு நம்ம பேசலையே. எரிகோ முன்னாடி நின்று பேசுங்க, வெற்றி அறிக்கை எடுங்க, கர்த்தர் நடத்துவார். தோல்வியான வார்த்தையை பேசாதீங்க, இழிவான வார்த்தையை பேசாதீங்க, வெற்றி அறிக்கை எடுங்க. தேவன் தடையை உடைப்பாராக. 4வதாக இந்த அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த 6ஆம் அதிகாரத்தில் 11 இடத்துல உடன்படிக்கை பெட்டி என்று சொல்லியிருக்கோம். உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி எதுக்கு ஒப்பனையா இருக்க சொல்லுது? அப்படி என்னதுக்கு ஒப்பனையா பேச முடியும் என்று சொன்னால், சீக்கிரம் பேசாத ஆர்க் ஆஃப் கவனன். உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை காண்பிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர்கள் கூட நடக்கணும். 4வதாக பரிசுத்த ஆவியானோடு கூட முன்னேறி செல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க சுற்றி நடந்து வாங்க. மார்ச் அரவுண்ட், கோ ஃபார்வர்ட் அண்ட் மார்ச் அரவுண்ட் தி சிட்டி. முன்னோக்கி நடங்க, தேவனுடைய ஆவியான்படி, பரிசுத்த ஆவி நடத்துதல் படி. அதில் 3 இருக்கும். மன்னா வச்சிருந்த பொறுப்பாத்திரம், ஆரோனின் துளித்த கோல், கற்பலகை, வசனம் தேவை, அபிஷேகம் தேவை. அது மாத்திரமல்ல, விசுவாசம் தேவை. இந்த ஆவியானோடு கூட நடந்து செல்லுங்க. ஆவியானோடு இருக்கிறார், முன்னதாக செல்ல வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா, முதலாவது 7 எக்காலங்களை பிடிச்ச 7 ஆசாரியருக்கு முன்னாடி போகணும். 20,000 யுத்த வீரர்கள் எக்காலங்களை பிடித்து ஆசாரியர்கள் முன்பதாக செல்லணும். உடன்படிக்கை பெட்டி போகணும். அதுக்கப்புறம் 20,000 யுத்த வீரர்கள் போகணும். யுத்த ராணுவ வீரர்களும் பெட்டியை பின்தொடர வேண்டும். இப்படி தேவ ஆவியானவர் நடுவில் இருக்க வேண்டும். உடன்படிக்கை பெட்டி ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்தது.
வீட்டு முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியே இல்லாமல் ஆட்சி செஞ்சவன் சவுல். 40 வருஷம் உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் ஆச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப வரும்போது பார்த்தீங்கன்னா தொட்ட உடனே ஒருத்தன் மரணம் ஏற்படுது. தாவீது என்ன பண்ணுறாருன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படி விட்டு போயிட்டார். அப்போ ஓபேத் வந்து வீட்டில் ஏற்றுக்கொண்டார். உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் அவர் வந்து சவுல் ஆட்சி பண்ணார். கண்டுகொள்ளாத சவுலுங்க உடன்படிக்கை பெட்டியை கலர்ச்சி விட்ட தாவீது உடன்படிக்கை பெட்டி கலர்ச்சி விட்டு போயிட்டார். ஐயோ ஆபத்து வந்துச்சுன்னு சொல்லி. ஆனா கதவை திறந்த ஓபேத் உடன்படிக்கை பெட்டி வீட்டுக்குள்ள வந்துச்சுங்க. உங்களுக்கு தேவ ஆவியானவர் நடத்துதல் வீட்டுக்கு தேவை. சுயம் கிடையாதுங்க, மாம்சம் இல்லை. தேவ ஆவியானவர் ஆளுகை தேவை. கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறவர், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு திட்டமாய் தெரிவிக்கிறவர், முன்பதாக செல்லுகிறவர். ஆவியின் நடத்தல் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. அதுக்கப்புறம் அடுத்தது 5ஆவதாக என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணணும், நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் பேசாமல் அமைதியா இருங்க, சத்தம் போடாமல் இருங்கள். அப்படின்றால் விசுவாசத்தில் பொறுமையா இருங்க, காத்திருங்க. நீங்க தேவ பிரசன்னத்தில் அமைதியா இருங்கள். நான் வச்சு தேவையில்லாத வார்த்தை பேசுவாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்க 7 நாள்லையும் வந்து நான் சொல்லும் நாள் மட்டும் ஆர்ப்பரியாமல் சத்தப்படாமல் இருக்கணும், அமைதியா இருக்கணும், வாய் திறக்க கூடாது. பிரச்சனையை பார்த்து அவிசுவாச வார்த்தை பேசுவோம், தூசணமான வார்த்தை பேசுவோம், அநியாயமான வார்த்தை பேசுவோம், சபிச்சு பேசுவோம். இப்படி போராட்டம். இந்த வார்த்தை பேசக்கூடாது. தேவ சமூகத்தில் கர்த்தருடைய நாள் வரைக்கும் பொறுமையா காத்திருங்க. நீ அருமையா அந்த பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, அமைதியா இருக்கும் காலம் உண்டு, ஆர்ப்பரிக்கும் காலம் உண்டு. தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாய் திறந்து எது வார்த்தையும் பேசாமல் இரு. அமைதியா இருக்க காலம் உண்டுங்க, ஆர்ப்பரிக்க காலம் உண்டு. அமைதியா இருக்கிற காலத்துல அமைதியா இருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க, பொறுமையா இருங்க, ஜெபிங்க, உபவாசிங்க, விசுவாசமான அறிக்கை பண்ணணும், தவறாய் பேசிடக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய பக்தி வீணாயிருக்குமே. யாக்கோபு நிருபத்தில் அதிகமாக எழுதுறார் நாவை குறிச்சு. நாவு சிறிதா இருந்தாலும் அது ரொம்ப காட்டை கொடுத்து போட்டுரும். நாக்குக்கு எலும்பு கிடையாது பாருங்க, எலும்பு இல்லாத உறுப்பு. என்ன வேணாம் பேசும், பொய் பேசும், தவறா பேசும், குற்றமா பேசும், அவிசுவாசமா பேசும். நாவு மிக மிக கவனமா நம்ம கையாளணும். அத தேவ சமூகத்தில் பொறுமை அமைதியா இருங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்காய் திடமனதாய் காத்திரு, அவர்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலனை பெற்றுக் கொள்வார்கள். ஆகவே 5வது கற்றுக் கொடுக்கிற காரியம், தடைகள் உடைக்கப்படுவதற்கு தேவ சமூகத்தில் காத்திருங்கள். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்க பண்ணுங்க. விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ரொம்ப நாளாக காத்து கொண்டிருக்கிறீங்க. 38 வருஷமா வியாதி கொண்ட மனுஷன் பெதஸ்தா குளத்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. 38 long years. தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும் என்று சொல்லி அவன் காத்து கொண்டிருக்கிறான். காத்திருத்தலுக்கு முடிவை கொடுக்கிற கர்த்தர். தேவன் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் பொறுமையா காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்க புதிய பலனை பெற்றுக் கொள்வான். காத்திருக்க பழகுங்க, அமைதியா காத்திருங்க. இப்ப அடுத்தது பாருங்க, நான் என்ன அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கொடுப்பார். 7ஆம் நாள் சொல்லும்போது, 7ஆம் நாள் சுற்றி வரும்போது ஆர்ப்பரியுங்க. மிக திரளா ஆர்ப்பரிச்சாங்க. ஜனங்கள் கூக்குரலிட ஆரம்பிச்சாங்க. சத்தமாய் ஆண்டவர் ஆர்ப்பரிக்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆர்ப்பரிக்க வேண்டும், துதிக்கும் போது ஆராதிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அதிகமாய் ஆராதிங்க, ஆர்ப்பரிங்க. ஆனந்த சத்தோடு அப்படி சந்நிதிக்கு முன்பதாக வாருங்க. கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். மௌனமாய் ஆராதிக்க கூடாதுங்க. நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். மரித்தவர் மௌனத்தில் இருந்தவங்க கர்த்தரை துதியார்கள் அப்படி வேதம் சொல்லுகிறது. ஓசையில கைத்தாதோடு கர்த்தரை துதியுங்கள், கம்பீரமாய் கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் கைத்தட்டி கம்பீரமாய் ஆர்ப்பரியுங்கள், சங்கீதம் 47:1. இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல ஆர்ப்பரியுங்கள் என்ற வார்த்தை உள்ளது. 4 இடத்துல ஆர்ப்பரியுங்கள் வார்த்தை இருக்குதுங்க. ஆர்ப்பரிங்க. அமைதியா இருக்கிற காலத்துல அமைதியா பொறுமையா இருங்க. வெற்றியை ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தரை மனப்பூர்வமா ஆராதிங்க. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்திக்கும் முன்பதாக பாருங்க. உற்சாக மனதோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. கர்த்தரை போற்றி பாடுங்கள். ராஜாவை போற்றி பாடுங்கள். ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. 7 நாள்ல பயங்கரமான சத்தம் விட்டு ஆர்ப்பரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது எரிகோ பட்டணம் இடிஞ்சு விழுதுங்க, தானா விழுதுங்க.
தேவன் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் பாடி துதித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்க நேரத்துல அந்த அஸ்திபாரங்கள் குலுங்கினது, கட்டுகள் எல்லாம் அறுபட்டுச்சுங்க. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டுச்சு. ஆண்டவர் யார் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற நேரத்துல கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆராதனை தடையை உடைக்கும், ஆராதனை எரிகோவின் வல்லமை முறியடிக்கும், ஆராதனை சிறைச்சாலை கதவுகளை திறக்கும், ஆராதனை கட்டுகளை அறுக்கும். ஆராதனை மிகவும் பலன் உள்ளது. ஆராதனை நேரத்தில் ஆராதனை நடத்துகிறவர்களுக்கு நமக்கு அவசியம் இல்லை, ஆராதனைக்குரியவர் தான் அவசியம். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இப்பொழுதும் தேவதூதர்கள் ஆராய்ச்சி கொண்டிருப்பாங்க. 24 மூப்பர்கள் வணக்கமாய் விழுந்து சேனைகள் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஆராதித்துக் கொண்டிருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் ஆராதனை உண்டு, ஆராதனைக்குரியவர் வீற்றிருக்கிறார். மகிமை, துதி, கன, வல்லமை, ஞானம் எல்லாம் அவருக்கு மாத்திரம். பரலோகத்தில் பிரசங்கம் கிடையாது, ஏனென்றால் அங்கே மாற்றம் தேவையில்லை, அங்கே பாதைகள் இல்லை. பரலோகத்தில் ஜெபம் இல்லை, காரணம் அங்கே தேவைகள் இல்லை. பரலோகத்தில் ஆராதனை மட்டும் உண்டு, காரணம் ஆராதனைக்குரியவர் அங்கே வீற்றிருக்கிறார். ஆகவே அங்க பாருங்க, தானியேல் அறிக்கை செய்கிறாரு, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தர். ஆர்ப்பரியுங்க, எந்த சமயத்திலும் ஆர்ப்பரிங்க. பிரசங்க பாடல் நேரத்தில், துதியார நேரத்தில் நீங்கள் ஆண்டவர் ஆர்ப்பரிச்சு பாடி துதிங்க. விடுதலை நேரமாய் மாறும். ஆராய்க்கு நேரத்தில் கட்டுகள் அறுபடும். ஆராய்க்கு நேரத்தில் அற்புதங்கள் உண்டாகும், வியாதிகள் குணமாகும். ஆராதிச்சு பாருங்க. தாவீது மாதிரி ஆராதிங்க. அந்தி சந்தி மத்த நிலையில் அவர் நோக்கி கூப்பிடுங்க. உங்க குடியில் எல்லாம் மகிழ்ச்சியாய் கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. பரிசுத்த அலங்காத்துணை கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. முழு உள்ளத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. எரிகோவை கர்த்தர் உடைப்பார். பட்டணத்தை கர்த்தர் கொடுத்தாருங்க. தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுவார். ஆம் என்றும் ஆமென் என்றும் கர்த்தர் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறாதவர். வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ள கர்த்தர். கடைசியா பாருங்க, இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 நிறைய முறை வரும். 7 என்று சொன்னாலே பூரணத்தை குறிக்கிறது, ஒரு பெர்ஃபெக்ஷன், ஃபுல்னஸ், பூரணத்தை காண்பிக்கிறது. 7 எக்காலங்கள், 7 ஆசாரியர்கள், 7 நாள், 7 முறை அப்படி சொல்லி பார்க்கும். 7 என்றால் பூரணத்தை காண்பிக்கிறது. ஒரு பூரணமான கீழ்ப்படிதல் தேவை. எல்லா காரியத்துக்கும் இந்த ஜனங்கள் கீழ்ப்படிந்தாங்க. இந்த வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற அன்பு ஜனமே, எரிகோ உங்களுக்கு தடையா இருக்கிறதா? அதுக்கு சில காரியத்தை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. எப்படி ஒரு தாவீது முசுக்கட்டை செடியில கர்த்தர் பேசுவார்னு சொல்லி காத்து கொண்டிருந்தாரோ, சத்தம் முசுக்கட்டை செடியில வந்தபோது அன்னைக்கு பெலிஸ்தரை முறியடித்தார். 2வதாக விசுவாசம், 3வதாக வெற்றி அறிக்கை பண்ணினார். 4வதாக பார்த்தோம், அவருடைய ஆவியானவருடைய உடன்படிக்கை பெட்டி. தேவ ஆவியானவர் நம்மோடு கூட வாசம் பண்ணணும், நம்மோடு கூட வரணும், முன்னாடி செல்லணும். அப்போ தடைகள் உடைக்கப்படும். 5வதாக தேவ பிரசனத்தில் அமைதியாயிருங்க. முறுமுறுப்பு தேவையில்லை. இத்தனை வருஷமா முறுமுறுத்து வந்தாங்க. ஆனால் இந்த மிக முக்கியமான நேரத்தில் முறுமுறுப்பு இல்லாமல் இருப்பதற்கு அமைதியாக இருக்க சொன்னார். அமைதியாக இருங்க. கொஞ்ச நேரத்தில் நாம் புதிய அற்புதத்தை பெற போகிறோம், புதிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். அமைதியாக இருங்க. 6வது பாருங்க, வெற்றியை கொண்டாடுங்க, ஆர்ப்பரியுங்க, ஆண்டவர் ஆராதிங்க. ஆராதனைக்குரியவர் இருக்கிறார், தடைகளை உடைப்பார், பட்டணத்தை கர்த்தர் கொடுப்பார். 7வது பூரணமாக கீழ்ப்படிஞ்சாங்க. அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றுவார், தடைகளை உடைப்பார். நீங்கள் சுதந்திரிப்பீங்க, வாழ்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தடை நீக்கிற முன்பதாக கடந்து வர நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தடைகள் நீக்குகிறவரே, இவர்களுக்கு முன்பதாக சென்று தடைகளை கர்த்தர் உடைப்பீராக. பாரம்பரியமான மதிலாக எரிகோ உடைக்கப்படட்டும், சாபமாக எரிகோ உடைக்கப்படட்டும். ஹல்லேலூயா. வியாதி என்கிற எரிகோ உடைக்கப்படட்டும், சாபம் என்கிற எரிகோ உடைக்கப்படட்டும், பிரிவினை என்கிற எரிகோ உடைக்கப்படட்டும். தடை பண்ணுகிற, தடுக்கிற, பின்மாற்றத்துக்குள்ளாக்குகிற எரிகோ இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக இவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்க. வார்த்தை கேட்பதற்கு, ஆண்டவரே வெற்றி அறிக்கையிடுவதற்கு, விசுவாசத்தில் வளருவதற்கு, கீழ்ப்படிவதற்கு, பூரணமாய் இருப்பதற்கு, தேவ ஆவியின் முன்பதாக விட்டு நடப்பதற்கு. ஹல்லேலூயா. என்ற வாழ்க்கையில் எரிகோவை கர்த்தர் உடைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டும். திறந்த வாசலை கர்த்தர் கொடுப்பீராக. ஒருவேளை எரிகோ போன்று அடைக்கப்பட்ட வாசல் இருக்கலாம், கர்த்தர் எரிகோவை திறந்தது போல ஒரு பெரிய திறந்த வாசலை கர்த்தர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இழந்து போனவர்களை திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. இதை சுதந்திரிக்க விடாமல் இழந்தார்களோ அவர்களை இவர்கள் மீண்டும் சுதந்திரிப்பார்களாக. வாக்குத்தத்த தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரித்தது போல இவர்கள் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை சுதந்திரிப்பார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் நன்றாயிருப்பார்களாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.